Taste the Daily. சென்னையில் அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போது திருவண்ணாமலை மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. தற்போது திருவண்ணாமலை மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. தற்போது திருவண்ணாமலை மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்றைய தினம் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்று காலை சிவகங்கை, வேலூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சிவகங்கை, வேலூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள், பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருகிற 19ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று கடந்த 5ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார்கள். இந்த நிலையில் நேற்று தொடங்கியுள்ள இந்த ஆலோசனை கூட்டமானது இரண்டாவது நாளாக இன்றைக்கு தற்பொழுது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகள் என அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட நவீன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாள அட்டைகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தினுடைய நிலைகளை, குறிப்பாக விடியா திமுக அரசினுடைய பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகளை
எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வருண். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.